வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 5 verse 4 to 7. ஸோ Psalms chapter 5 verse 4 to 7 4லேருந்து 7வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் டேவிட் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் துர்மார்க்க செயலில் விரும்பாத ஒரு ஆண்டவர். ஸோ அந்த மாதிரி ஒரு விரும்பாத ஆண்டவர். அடுத்து அந்த மாதிரி செயல்கள் செய்கிறவர்களை ஆண்டவர் விரும்பாதவர். அதுக்கப்புறம் அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தண்டித்து அழிப்பார். ஸோ he is saying that God does not like the wicked, God does not dwell with the wicked, and that he does not like those who do wicked things, and that he will destroy the wicked ன்னு சொல்கிறார். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது verse 4. ஸோ Psalm chapter 5 verse 4 which says, For you are not a God who takes pleasure in wickedness, nor shall he will dwell with you. அவர் சொல்கிறேன், For you are not a God who takes pleasure in wickedness, nor shall he will dwell with you. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே என்னென்னா, நம்ம ஆண்டவரோட பிரசன்னத்தில் இருக்கும்போது, when we are in God's presence, or நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை தேடி போகும்போது நம்மளுக்கு என்ன இருக்கணும்? ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும், அந்த பயம் இருக்கணும். கேஷுவலாக இல்லாமல் என்ன இருக்கணும்? அந்த பயம் இருக்கணும். அது எதனால் இருக்கணும்னா, அந்த பயம் இல்லை, அந்த பயம் இல்லாமல் அந்த ரெஃபரன்ஸ் எதனால் இருக்கணும்னா, அவர் மேலே இருக்கிற அவரோட பரிசுத்தத்தினால அந்த இது இருக்கணும், அந்த ரெஃபரன்ஸ் இருக்கணும். அதாவது God's holiness should shape how we approach him. God's holiness should shape how we approach him. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்மளுக்கு எல்லாம் தெரியும், our God is holy God. நம்ம ஆண்டவர் ஒரு பரிசுத்தமான ஆண்டவர்னு தெரியும். ஸோ அதனால் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நிறைய யூத் பசங்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, விச்சஸ் அண்ணா நானே இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், அதுவும் காடை கூட விடுங்க, இந்த ஒரு அவங்களே வேற ஒரு பையனை கம்பேர் பண்ணி, ஆனால் நான் இவ்வளோ மோசமானவன், இவன் பக்கத்துலலாம் என்னால் நிற்க முடியுமான்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சில பசங்களே அப்படி ஒரு பயம், ஷேம் இருக்கும் அவங்களுக்கு. நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், இவங்கெல்லாம் சர்ச்சில் இவ்வளோ பண்ணுறாங்க, இவங்க பக்கத்துலலாம் நிற்கிறதுக்கே எனக்கு ஒரு பயமாக இல்லை, அசிங்கமாக இருக்கணான்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, when they compare themselves to God, ஆண்டவர் கூட அவங்க கம்பேர் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக the bar is like another stratosphere. அதாவது காட் எங்கேயோ இருக்கிறாரு, நம்மளோட எஃபர்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? எங்கேயோ இருக்கும். லைக் ஆண்டவர் இவ்வளோ பரிசுத்தமானவர், என்னோட இதுக்கு பார்த்தா நத்திங், சில்ச், ஜீரோ. ஸோ அப்போ என்ன நினைப்பாங்க நிறைய பேர், ஆண்டவரோட பிரசனத்தை போகும்போது ஒரு பயம் இருக்கும் எப்போவுமே. இவ்வளோ பரிசுத்தமான ஆண்டவரோட பிரசனத்தில் நான் போகிறேன், இந்த இவ்வளோ பரிசுத்தமான ஆண்டவரோட ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன்னா, அந்த பயத்துலேயே என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இங்கே டேவிட் என்ன சொல்கிறாருன்னா, இட் ஷுட் நாட் பி லைக் தட். இட் ஷுட் நாட் பி லைக், வி ஷுட் ஃபாலோ காட் வித் ரெவரன்ஸ், நாட் ஃபியர். ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த மரியாதையும் அன்பு வச்சு நம்ம ஃபாலோ பண்ணுமே மீறி, அவர் மேலே இருக்க அந்த பயமோ இல்லை அந்த ஷேம் மேலேயோ, ஷேம் வச்சு என்ன பண்ணக்கூடாது? ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு டேவிட் இங்கே நம்மளுக்கு என்ன ரிமைண்ட் பண்ணுறாரு. ஸோ எந்த மாதிரினா, நம்ம ஆண்டவரை அதுவும் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் அப்புறம் ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. ஆண்டவர் எல்லாம் பார்த்துட்டாரு, அதனால் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் தானே பார்த்துக்கலான்னு. they will be too casual. ஸோ அப்படியும் பண்ணக்கூடாது. should always be attitude of reverence. ஸோ when we are approaching God, நம்ம ஆட்டிடியூட் எப்போவுமே இருக்கணும், என்ன இருக்கணும்? ரெஃபரன்ஸோடு இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு அந்த கேஷுவல் பற்றி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுவாங்க கேஷுவலானா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, போவாங்க, ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, போவாங்க, தூங்கிட்டு போவாங்க. லைக் டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள், எவ்ரி ஒன் ஹஸ் தேர் ஓன் வைசஸ். ஸோ சம் பீப்புள் லைக் டு ஸ்லீப் இன் சர்ச், சம் பீப்புள் லைக் டு யூஸ் தேர் ஃபோன் இன் சர்ச், சம் பீப்புள் லைக் டு டாக் இன் சர்ச், சம் பீப்புள் லைக் டு இமேஜின் இன் சர்ச். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க சில பேர். நம்ம ஆண்டவர் பிரசனத்தில் அப்படி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அதுவும் அந்த மாதிரி பண்ணுறவங்க, they will probably give 1 hour a week to God. அதாவது சர்ச்சுக்கு வர்றது மட்டும்தான் ஆண்டவர் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தான் என்னது நம்ம பார்த்த ரெண்டாவது எக்ஸாம்பிள், விச் இஸ் ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. ஆண்டவர் பிரசன்னத்தில் ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. ஆண்டவர் தான் எல்லாம் மன்னிச்சிட்டாரு, என் பாவத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு, நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் அசிங்கப்படணும், நான் ஏன் சீரியஸாக இருக்கணும், ஏன் ரெஃபரண்ட்டாக இருக்கணும், நான் கேஷுவலாக இருப்பேன், எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. இதான் இன்னொரு எக்ஸ்ட்ரீம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமில் என்னென்னா, சில பேர் என்ன வருவாங்க, ரொம்ப துக்கமாகவே இருப்பாங்க, சர்ச்சில் வந்தாலும் சோகத்தோடு இருப்பாங்க, இல்லை பயத்தோடு இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் ஆண்டவர் முன்னாடி நான் ஒரு தூசி, ஆண்டவர் முன்னாடி நான் எதுவுமே இல்லை, ஆண்டவருக்கு பயந்து தான் நான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க.
திஸ் லைக் டூ எக்ஸ்ட்ரீம்ஸ். ஸோ டேவிட் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இல்லாமல் ஆண்டவருக்கு மேலே இருக்க அந்த ரெவரன்ஸ் வச்சு தான் அவர் மேலே ஃபாலோ பண்ணும். லைக் த ரெவரன்ஸ் தட் வி ஹேவ் ஃபார் காட் ஷுட் பி த ஒன் தட் takes us further in his walk, takes us further in the relationship with Christ ன்னு டேவிடுங்க ஞாபகப்படுத்துறார். அடுத்து இன்னொரு ரிமைண்டர் என்னென்னா, நம்ம ஆண்டவர் பிரசனத்தில் இருந்தால் நம்ம பாவம் வந்து கண்டிப்பாக இன்விசிபிள் ஆகிடாது. நம்ம பண்ணுற பாவம்லாம் இருக்கும், பட் ஸ்டில் இன் காட்ஸ் ப்ரெசன்ஸ் அதுக்குன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது. அதான் இது அதே கேஷுவலான எக்ஸாம்பிள். என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் எடுத்துட்டாரு, நான் என்ன பண்ணுவேன், என்ன தப்பு பண்ணாலும் ஆண்டவர் பார்த்து வரைக்கும் God has already forgiven all my sins, so what's the point? I'll keep sinning more and more because God will again forgive my sins. So அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, சில பேர் பண்ணுவாங்க. பட் again David is warning against such behavior. ஸோ இதெல்லாத்தையும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ரேட்டிங் ரூம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக ஹாஸ்பிட்டல் போனாலே உங்களுக்கு என்ன தெரியும், ஹேண்ட் சானிடைசர்ஸ் இருக்கும் அண்ட் க்ளவுஸ் நிறைய பேர் வேணால் போட்டிருப்பாங்க, டிபெண்டிங் ஆன் த ஹாஸ்பிட்டல் அண்ட் டிபெண்டிங் ஆன் த பிளேஸ். லைக் ரொம்ப சானிடைஸ்டாக க்ளீனாக இருக்கும் ஸ்பேஸ். அதையும் மீறி நீங்கள் ஒரு ஓஆர் போனீங்க, விச் இஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் ரூம் போனீங்கன்னா பக்காவாக க்ளீன் பண்ணி சானிடைஸ் பண்ணி ஸ்பாட்லெஸ்ஸாக இருக்கும் அந்த ரூம். எப்படி இருக்கும், ஸ்பாட்லெஸ்னால் அழுக்கே இல்லாமல் க்ளீன் புதுசாக கட்டின மாதிரி வச்சுருப்பாங்க ரூம். அவ்வளோ க்ளீன் பண்ணி அவ்வளோ கெமிக்கல்ஸ் வச்சு வாஷ் பண்ணி பர்ஃபெக்டாக சானிடைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரூமில் ஹாஸ்பிட்டல் ரூம் போகும்போதே என்ன இருக்கும், அங்கே வந்து நீங்களே எல்லோரும் சீரியஸாக இருப்பாங்க. டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்கெல்லாம் ஜோக் பண்ணிட்டு ஏதோ தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்க மாட்டாங்க. தே வில் பி வெரி வெரி சீரியஸ் பிகாஸ் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் லைஃப் அண்ட் டெத். ஹாஸ்பிட்டல் ரூமில் இருக்க ஓஆருக்கே அவ்வளோ மதிப்பு மரியாதை. நம்மளே நீங்களே அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த என்வாயன்மெண்ட், அந்த ப்ரெசன்ஸே உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆரா இருக்கும், சீரியஸாக இருப்பாங்க எல்லாருமே. லைக் அவங்களோட டாக், அவங்களோட ஆக்ஷன்ஸில் எல்லாமே ஒரு நோக்கம் இருக்கும். அவங்க வந்து சும்மா பேச மாட்டாங்க, சும்மா எதுவும் பண்ண மாட்டாங்க. லைக் ஆப்ரேட்டிங் ரூமில் போனீங்கன்னா எவ்ரி திங் வில் ஹேவ் அ பர்பஸ், எவ்ரி திங் வில் ஹேவ் அ டைரக்ஷன். சும்மா எதுவும் பண்ண மாட்டாங்க. தே வில் பி சென்டர்ட் அரவுண்ட் அச்சீவிங் தேர் கோல் விச் இஸ் டு complete this operation successfully. See, similarly நம்மளும் என்ன பண்ணோம், நம்ம ஆண்டவரோட பிரசனத்தில் இருக்கும் போது அந்த மாதிரி கேஷுவலாக எடுத்துக்கூடாது. லைக் ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு ஓஆரே நம்ம அப்படி சீரியஸாக எடுத்துப்போம். அதுவும் டாக்டர்ஸே அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு we won't know a little about those things, but still நம்மளே அந்த சுற்றி இருக்கவங்கள பார்த்துட்டு நம்மளுக்கே எப்படி இருக்கும். இன்கேஸ் யூ ஆர் விசிட்டிங் ஆர் இன்கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை அப்சர்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரியும், they will be so serious. அப்போது ஒரு ஓவருக்கு கொடுக்குற அந்த மரியாதை, ஓவருக்கு கொடுக்குற அந்த ரெஃபரன்ஸ், லைக் ஓகே இது ஒரு ஆப்ரேட்டிங் ரூம், அது கொடுக்க வேண்டிய மரியாதை இது. அது கொடுக்குற நம்ம மரியாதை ஆண்டவரோட பிரசனத்தில் இருக்கும்போது நம்ம ஏன் கொடுக்க மாட்டோம், நம்ம ஏன் கேஷுவலாக இருக்கிறோம், நம்ம ஏன் அதை எதாவற்றமாக எடுத்துக்கணும். லைக் why are we taking it so leisurely, why are we taking it so casually? ஸோ இதுதான் இங்கே டேவிட் இஸ் ரிமைண்டிங் us that when we are following God, அவரோட பரிசுத்தத்தில் இருக்க போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு ரெஃபரன்ஸோடு ஃபாலோ பண்ணோம். அவருக்கு இருக்க பயமோ, அவருக்கு இருக்க அந்த ஷேமோ, இல்லை அவருக்கு இருக்க அந்த கேஷுவல்னஸ்லேயே ஃபாலோ பண்ணக்கூடாது. லைக் ஆண்டவர் எல்லாம் பார்த்துருப்பாரு, நான் பயப்பட மாட்டேன், அதனால் கேஷுவலாக இருக்கணும். ஆனால் அவருக்கு இருக்க அந்த ரெஃபரன்ஸ், அந்த ரெஃபரன்ஸில் தான் நம்ம என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ணோம். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் இந்த பண்ண மாட்டோம். இந்த மாதிரிலாம் we will not do such things which is சர்ச்சில் சீரியஸாக இல்லாமல் அந்த சர்ச்சோட என்வாயன்மெண்ட்டே ஒரு வேறு மாதிரி இருக்கும். லைக் ஒரு ஆப்ரேட்டிங் ரூம் போனால் உங்களுக்கு தெரியும், ஓகே இது ஒரு ஆப்ரேட்டிங் ரூம். இல்லைனா ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே இங்கே வந்து ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது, நம்ம சீரியஸாக இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல நம்ம ஒரு செக்குலரான விஷயத்துக்கு இந்த மாதிரி கொடுக்க போது இம்பார்ட்டன்ஸ், ஸ்பிரிச்சுவல் லைஃப் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் பிரசன்ட்டாக இருக்கும் போது நம்ம ஏன் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம், ஒரு சர்ச்சையாக நம்ம கேஷுவலாக எடுத்துக்கிறோம். ஒரு ஆண்டவர் பிரசனத்தை ஜெபம் பண்ணாலும் ஏன் கேஷுவலாக எடுத்துக்கிறோம், ஏன் அந்த சீரியஸ்னஸ் இல்லை. அதுதான் இங்கே நம்மளுக்கு டேவிட் ரிமைண்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், we are in God's presence. When we are after God's presence, we follow him out of reverence and not out of fear. So அதனால் என்ன பண்ணோம், when we are in his presence, அந்த ரெவரன்ஸோட அந்த பிஹேவியரோடு இருக்கணும். we should be in utmost reverent and obedient behavior, not casual or fear. அந்த ஃபியர் இல்லாமல், அந்த கேஷுவல்னஸ் இல்லாமல் we should follow God with utmost reverence, and that is what I want us to take away. Thank you.